ஓம் சரவண பவ. குன்றத்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில். இது சம்பந்தமான 8 சிறப்பு செய்திகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரிய புராணம் தொகுத்தளித்த சேக்கிழார் அவதரித்த 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஊர் குன்றத்தூர். வடதிசை நோக்கி முருகன் அருளக்கூடிய, மூலவராக அருளக்கூடிய ஒரு திருக்கோயில். திருத்தணிகைக்கு போகும் வழியில் இங்கு ஒரு முகூர்த்த காலம் முருகப்பெருமான் தங்கியிருந்ததாக புராண செய்தி. அருணகிரிநாதரின் 3 பாடல்கள் பெற்ற சிறப்பு வாய்ந்த முருகஸ்தலம். மதுரை நாயக்கர் காலமான கிபி 1726 இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது கல்வெட்டு செய்தி. இந்த குன்றை சென்று அடைய, முருகன் திருக்கோயிலுக்குள் சென்றடைய 75 படிக்கட்டுகளும், கார் போவதற்கு தனியாக ஒரு வழி, வாகனங்கள் எதாக இருந்தாலும் 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்கள் போக தனி வழி உண்டு. பிரார்த்தனை திருமணங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு திருக்கோயில். முருகப்பெருமானின் அருளினால் திருக்கல்யாணங்கள் நிறையவும் நடைபெறுகின்றது. அதற்கான பிரார்த்தனை நிறைவேற்றுகின்ற ஒரு வழிபாடும் தொடர்கின்றது. மூலவரை நாம் தரிசிக்கும் போது வள்ளி தெய்வ யானை ஒரு சேர முருகனோடு சேவிக்காமல், ஒரு நிலையில் நின்று பார்த்தால் வள்ளியும் முருகனும், ஒரு நிலையில் நின்று பார்த்தால் தெய்வானை முருகனும் தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு இந்த திருக்கோயிலில் நமக்கு கிடைக்கின்றது. காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும், பூந்தமல்லியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும், பல்லாவரத்திலிருந்து திருநீர்மலை வழியாக ஒரு வழி இருக்கிறது. அதிலும் சென்று நாம் சேவிக்க முடியும். இயற்கை வளம் சூழ்ந்த இந்த திருக்கோயிலில் முருகனை சேவித்து, முருகன் அருள் பெற்ற அருணகிரிநாதரின் 3 பாசுரங்கள் நிச்சயமாக நம்மால் பாட முடியும். முருகனை தியானித்து அனைத்து நலன்களும் பெற வேண்டும். பிரார்த்தனை கல்யாண உற்சவங்கள் இருப்பதால் அது பற்றின விவரமும் திருக்கோயிலுடைய செல்ஃபோன் மற்றும் இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்கள் தெரிந்து கொள்ள அது உபயோகமாக இருக்கும். அனைத்து வழித்தடத்திலும் பேருந்துகள் உண்டு. ஓம் சரவண பவா.